ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அதை போலவே கணவன் மாலை நேரத்தில் கிளம்புறாரு. மாமனார் சொல்றாரு, பொழுது சாய்ந்து விட்டது, இரவு வந்து விட்டது, தங்கும் என்கிறார். அந்த மனிதர் அங்கே தங்க விரும்பவில்லை, கிளம்புறாரு. ஏங்க, அப்பா சொல்கிறாருல்ல, தங்கிட்டு போகலாமே. அப்படியோ நைட்டில் போகிறது ஆபத்தானதுங்க, பெண் பிள்ளை கூட்டிகிட்டு போகிறீங்க, நல்லது இல்லைங்க. அந்த எந்த ஒரு வார்த்தையும் அந்த பெண்ணிடமிருந்து வரவில்லை. அதுவும் ஏன் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுப்புகிறது. அதே போல் இந்த 3 கதாபாத்திரங்களிலும் மிக மிக முகவரி இல்லாத, விலாசம் இல்லாத ஒரு சகோதரியாக அந்த பெண் சித்தரிக்கப்படுகிறாள். she just become a faceless one. முகமில்லாத ஒரு சகோதரியாக சித்தரிக்கப்படுகிறாள். குரல் இல்லாத, உரிமைகள் பற்றி பேசாத, தன்னை பற்றிய ஒரு செய்தியை முன் சொல்லாத ஒரு ஃபேஸ்லெஸ் உமனாக சித்தரிக்கப்படுகிறாள். 2ஆம் வசனத்தில் அவங்க கணவனை விட்டு விலகி வந்தாள். 3ஆம் வசனத்தில் கணவனை வரவேற்கிறாள். பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த ஆணாதிக்க உலகத்தில் எதுவுமே பேசாமல் கணவனுக்கும் அப்பாவுக்கும் எடுக்கிற முடிவுகளுக்கு உடன்படுகிற ஒரு சாதாரண கதாபாத்திரமாக இந்த பெண் நடந்து வருகிறாள். ஆனால் இந்த பெண்ணு தான் பின்னால் நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் மையப்புள்ளி என்பதை ஆசிரியர் முன்குறித்து வைக்கிறாரோ என்னவோ, அந்த பெண் பேசாமலேயே பேச வைக்கப்படுகிறாள். அதான் ஆசிரியருடைய அந்த அழகான ஒரு இது. சில சமயத்தில் நிறைய பேர் இந்த திரைப்படங்களில் கூட சொல்லுவாங்க, இப்போ வசனங்கள் பேசி ஒரு காட்சி சொல்லுது, வசனங்களே இல்லாமல் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக செய்தியை மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறதும் அந்த இயக்குனருடைய கரங்களில் இருக்குது. அந்த கதை சொல்கிற ஆசிரியரும் அதுதான் வசனமே இல்லாமல் ஒரு கேரக்டரை படைச்சி அந்த கேரக்டர் மூலமாக ஒரு வலிமையான செய்தியை இஸ்ராயல் மக்களுடைய ஒழுக்க சீர்கேட்ட, மனநிலையில் குறைபாட்ட, அல்லது உறவு வாழ்க்கையில் எந்த ஒரு கடவுள் பற்றி அச்சமில்லாமல் நடக்கிற ஒரு நிறைய அப்பட்டமாக துல்லியமாக அப்படி விளக்கி சொல்கிறார். அந்த பொண்ணு வீட்லேயும் பேசலை, விருந்தோம்பல் நடக்கிற இடத்துலையும் பேசலை, வன்கொடுமை நடந்த போதும் பேசலை, மௌனமாய் மரணத்தை போகிறாள். ஆனால் மரணமடைந்த அந்த ஒரு பெண்ணுக்காய் நாடு கொந்தளிக்கும். அதான் அழகான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த பகுதியில் ரொம்ப அழகாக வருது. ஆசிரியர்கள் அழகாக விளக்கி அதை சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ பாசிவ் கேரக்டர், அக்செப்ட்ஸ் எவ்ரிதிங், பட் ஷீ பிகம்ஸ் தி ஆன்சர் ஃபார் த ரிடில் தட் இஸ் டு ஃபாலோ என்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. 19ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களில் 10ஆம் வசனத்தில் ஃபஸ்ட் டைம் லேவியர் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை போலவே ஏறக்குறைய தன் மாமனார் வீட்டில் எப்ராயிம் மலைப்பகுதியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது ஒரு 6 மைல்கள் கடந்தால் ஜேபூஸ் நகரை அடையலாம். அந்த வேலையால் சொல்லுகிறான், தன் எஜமானனுடைய உடல் நிலையை குறித்து நைட்டு தங்கிட்டு போகலாம், டயர்டாக சோர்ந்து தடுமாறிட்டு இருக்கிறத விட ஒரு பாதுகாப்பான இடத்துல இரவை செலவழிச்சுட்டு நம்ம போகலாமே என்று ஒரு நல்ல எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை விட நல்ல எண்ணத்தை அந்த லேவியன் வெளிப்படுத்துகிறான். அதில் ரொம்ப அழகாக வசனம் செய்து, நம் மக்கள் இஸ்ராயல் அல்லாத வேற்றினத்தார் நகர் பக்கம் செல்லாமல். இப்போ இந்த ஜேபூஸ் நகரம் என்பது வேற்றினத்தார் தாங்கி இருக்கிற ஒரு நகரம். ஜேபூஸ் என்பது பின்னாளில் எருசலேம் என்று சொல்லப்படுது, ஜெபுசேயர்களுடைய பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 27 இடங்களில் இந்த ஜேபூஸ் என்கின்ற பெயர் விவிலியத்தில் இடம்பெறுகிறது. அதில் 21 இடங்களில் மன்னராட்சிக்கு முன்பாக, முடியாட்சிக்கு முன்பாக கானானிய தேசத்தில் இஸ்ராயல் மக்கள் கால்பதிக்கும் பகுதிகளில் 21 இடத்தில் அது இடம்பெறுகிறது என்று அழகாய் சொல்கிறார். ஜேபூஸ் என்கிற அந்த பெயர் இடம்பெறுகிறது. பின்னாளில் எருசலேம் என்று பல இடங்களில் இடம்பெறுகிறது பார்க்குறோம். அப்போ அந்த கானானிய நாட்டில் இஸ்ராயல் மக்கள் கால் பதிக்கும் நாட்களிலே ஜேபூஸ் என்பது மிக முக்கியமான, வலிமையான, வெல்லப்பட முடியாத நகரமாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். பாதுகாப்பு மிகுந்த, வலிமையான, ஆனால்
கடவுள் பக்கம் சாராத புற இனத்தார் வாழ்கிற ஏபூஸ் நகரத்திற்குள்ளாக லேவி போக விரும்பவில்லை. ஏன்? நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம இனம், நம்ம குலம், நம்ம கோத்திரம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் தங்கிக்கலாம். பெஞ்சமின் சமூகத்தை சார்ந்த கிபியாவில் போய் தங்குவோம், ராமாவில் போய் தங்குவோம். அப்போ வேலைக்காரன் நினச்சிருப்பான், இன்னும் ஒரு 10 மைல் நடக்கணுமா அப்படின்றான். அப்போ எலவின் என்ன சொல்கிறாரு, நம்ம இடத்துல போனால் நம்மளுக்கு பாதுகாப்புப்பா என்ற அந்த வாக்குறுதியை நம்பி அவங்க புறப்பட்டு வராங்க. நம்பி கெட்டோன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்களா, அதுதான் இந்த இடத்துல. நம்ம ஊருக்காரங்க, நம்ம உடன்படிக்கையின் மக்கள், ஆண்டவரினுடைய 12 கோத்திரத்தினுடைய மக்கள் வாழ்கிற, பெஞ்சமினுடைய குலத்தார் வாழ்கிற கிபேயாவிலோ அல்லது ராமாவிலோ போய் தங்குவோம் என்று நம்பிக்கையோடு மனதில் மிகுந்த எதிர்பார்ப்பையும் மிகுந்த ஏக்கத்தையும் தேக்கி வைத்துக்கொண்டு அந்த தம்பதியர்கள் வேலையாளோடும் கழுதைகளோடும் பயணமாகிறார்கள். அந்த பயணத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் அதிர்ச்சிக்குள்ளாக நம்மை ஆளாக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து வாசிப்போம். அவர் தம் வேலையிடம் கேவா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஒரு இடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறு அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். ஓகே, இப்போ அந்த ஜேபுஸ்க்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலாம். இந்த ஜெபூசியர்கள் இஸ்ராயலுடைய கூட்டாட்சி அமைப்பை சாராதவர்கள், ஆனாலும் நான் செமிட்டிக் பீப்புள், செமித்தி இனத்தை சாராதவர்கள், ஆனாலும் இத்தியர்களைப் போல, ஹிவைட்ஸ் என்று சொல்லப்படுகிற இவ்வியர்களை போல அவர்களும் ஒரு அழகான ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியில் வாழ்கிற தொன்று தொட்டு வாழ்கிற மக்கள். அந்த இடம் வேண்டாம்ப்பா, கிபேயாவுக்கும் ராமாவுக்கும் போகலாம் அப்படின்ட்டு இவங்க போகிறாங்க. அதுதான் நம்ம காட்சியில் வாசித்தோம். இஸ்ராயல் நாட்டில் இந்த பகுதி 19ஆம் அதிகாரம் நடைபெறுகின்ற பொழுது எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து பெத்லகேம் போய் பெத்லகேமிலிருந்து மலைநாட்டுக்கு திரும்பி வருகிற இந்த காட்சியில் நம்ம காண்கிற அழகான ஒரு செய்தி என்னன்னாக்க, இஸ்ராயல் மக்கள் ஏற்கனவே அந்த புனித போர் என்கின்ற ஹோலி வார ஹரம் என்று எபிரேயத்தில் சொல்லப்படுகிற அந்த ஹோலி வார கைவிட்டுட்டாங்க. மிஞ்சி போனாக்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் மக்கள் எந்த பக்கத்தில் வாழ்கிறோமோ அங்கே இருக்கிற மக்களை கொஞ்சம் அப்படியே தூண்டி விட்டு தாக்கி அழிப்பார்கள். அவ்வளோதான். பெரிய பெரிய போர்களும் பெரிய பெரிய படைக்கல்கள் தாங்கி அணிவகுத்து சண்டைக்கு போகிற ஒரு நிலை இந்த இடத்துல இல்லை. சாம்சனோட முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜேபுஸில் தங்குறது நமக்கு பாதுகாப்பு கிடையாது, ஒருவேளை தாக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது என்று இந்த சிறு குடும்பம் நம்பிக்கையோடு மனதில் எதிர்பார்ப்பை தேக்கி வைத்து தங்கள் பகுதியையும் பாதுகாப்பான பகுதியையும் தேடி வருகிறார்கள். அதுதான் இந்த பகுதி. பெஞ்சமின் நகரம் ராமாவிலோ கிபியாவிலோ நாம் சந்திருக்கலான்னு சொல்லிட்டு இந்த 2 நகரமே பெஞ்சமின் குலத்தாருடைய நகரமாக எருசலேமிற்கு வடக்கே அமைந்திருக்கிற ஒரு அழகான பகுதிகள். இன்றைக்கும் அந்த பகுதி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த பகுதியாக 9, 14 15 வசனங்கள். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டுக்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். இந்த 14, 15 வசனங்கள் ரொம்ப அழகான பகுதி. அந்த த கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், பாராமுகமாய் ஒதுங்கி போகிற கலாச்சாரத்தை பற்றி பட்டவர்த்தனமாய் பேசுகிற ஒரு அழகான பகுதி. திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் ஃப்ரத்தல்லி தூத்தி என்கின்ற பகுதியில் கடிதத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். மனிதநேயமில்லாத ஒரு சமுதாயத்தில் மனிதநேயத்தை விதைக்கு அழைக்கப்படுவோம் என்று அழைப்பு விடுப்பார். அந்த பின்னணியில் இந்த பகுதியை சிந்தித்து பார்க்க நான் அழைக்கிறேன். 14, 15 வசனங்கள். அதில் பெஞ்சமீனை சார்ந்த கிபியாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான் என்பது ஒரு உள்ளீடான செய்தி. சூரியன் மறைஞ்சிருச்சு, இருட்டு வந்துருச்சு. இருட்டு என்பது இருள் ஆட்சி செய்கின்ற நேரம், பாவத்தின் நேரம், கொடுமையின் நேரம், அல்லது வன்முறையும் திருட்டும் களவும் எல்லை கடந்து நடக்கிற ஒரு நேரம். ஆசிரியர் அழகாக சொல்கிறாரு, கதிரவன் சாய்ந்து விட்டான். அப்போ இருட்டு என்ன ஆகும்? ஒரு சூழலை உருவாக்கிட்டாரு, ஒரு ஜாகிரபி சூழலை உருவாக்கிட்டாரு, என்ன ஆகும்? அதாவது அவர்கள் கிபேயாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டுக்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லுது. அத்தனை பேர் அந்த ஊரில் குடியிருக்கிறாங்க. ஒத்த தம்பதியர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு கணவன், மனைவி, ஒரு வேலைக்காரர்கள், 2 கழுதைங்க. வாப்பா, தண்ணி குடிப்பா, கால் அலம்புப்பா, ஒரு வேளை சாப்பிடுப்பா, வீட்டில் படுத்துக்கப்பா, காலையில் எந்திரிச்சு போப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு அது இல்லை. ஜெபூசியர் நகரத்துக்கு போனால் இதோட மிச்சமாக மரியாதை கிடைச்சிருக்கும்.
இதுவே மிச்சமாக கிடைச்சிருக்கும், இதை விட நல்ல ஒரு விருந்தோம்பல் கிடைச்சிருக்கும். நம்ம மக்கள் விட்டுருவாங்களா? நம்ம மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாமே, நம்ம மக்கள் நம்மளை பத்திரமா பார்த்துக்கோன்னு வந்ததுக்கு அவனுக்கு என்னாச்சு? ஒருவனும் அவர்களை அழைக்கவில்லை. அதில் இன்னொரு வசனம் இருக்குது, ஆகவே அவர்கள் நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். இது ரொம்ப அழகான முக்கியம். அந்த சதுக்கம் என்பது என்ன என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்க சொல்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சிட்டி கேட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து ஒசூரை தாண்டி பெங்களூருக்குள்ளே போகிறோம் அப்படின்னாக்க ஒரு அழகான ஒரு கேட் இருக்குது. அது பார்த்தோம்னாக்க தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறது, வாகனம் எல்லையை கடந்து கர்நாடக எல்லைக்குள்ள நுழைகிறது. அந்த சிட்டி கேட் ஒவ்வொரு நகரத்துலையும் ஒவ்வொரு கிராமத்துலையும் அந்த ஊரை பாதுகாக்கிற மதில் சுவரோடு கூடிய சிட்டி கேட் இருக்கும். நகரின் கதவு இருக்கும், நகரினுடைய வாயில் இருக்கும். அந்த நகரின் வாயிலுக்கு அடுத்த உடனே வந்து ஒரு சதுக்கம் இருக்கும். அந்த சதுக்கத்தில் வியாபாரம் பண்ணுவாங்க, மார்க்கெட் பிளேஸ். அந்த சதுக்கத்தில் வந்து பிரச்சனைகளை தீர்க்க பைசல் பண்ணுற லோக்கல் கோர்ட் நடக்கும். அதான் சதுக்கத்தில். மூணாவது வந்து அந்த சதுக்கத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. ஊர் பிரச்சனையா அல்லது இந்த குடும்ப பிரச்சனையா செட்டில் பண்ணுவாங்க. அந்த சதுக்கத்தில் போய் உட்காடுறாங்க. ஊர்லேருந்து வெளியே போனவன், ஊர்லேருந்து உள்ளே வரவன் எல்லாரும் பார்த்தே ஆகணும். வீதி வீதியாக போனாங்க, ஒருத்தரும் கண்டுக்கல. சதுக்கத்தில் போய் உட்காராங்க. ஏன்? யாராவது பார்க்க மாட்டாங்களா? யாராவது கூப்பிட மாட்டாங்களா? ஒரு வாய் சோறு கொடுக்க மாட்டாங்களா? ஒரு சின்ன படுக்கையில் படுத்துக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? ஒரு தவிப்பு, அங்கலாய்ப்பு, எதிர்பார்ப்பு, தேக்கி வைத்த நம்பிக்கையும் எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பும் தவிடுபடியே ஆன பொழுது அந்த உச்சக்கட்ட விருந்தோம்பலை உண்டு மகிழ்ந்த குடித்து மகிழ்ந்த அந்த லேவியன் தனித்து விடப்படுகிறான், நிர்கதியாக அங்கே நிற்கிறான். அப்போ தான் வந்து காட்சி வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல் சீனே வந்து ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. அப்படி அழகாக காட்சி மாறுது. அப்போ பாருங்கள், 16ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலை நாட்டைச் சார்ந்தவர். அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமின் மக்கள். ஓகே, இப்போ வந்து இந்த முதியவர் வருகிறார். அவரை பற்றி ஒரு அழகான செய்தியை இந்த பகுதியை ஆரம்பித்து வைக்கிறது. அதற்கு முன்பாக 14-15 வசனங்களில் நான் வந்து கல்ச்சர் ஆஃப் ஏலியனைசேஷன், கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். பாராமுகமான கலாச்சாரம் என்பதை பற்றி ஒரு செய்தியை இன்றைய நாட்டில் நம்ம வைக்கணும். சமீபத்தில் படித்த ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சகோதரர் தன்னுடைய இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்து ரத்தம் சொட்ட துடிதுடித்து கொண்டிருக்கிறார். கூட்டம் நிற்கிது, வேடிக்கை பார்க்குது, போகலாமா வேணாமா, போலீஸ் கேஸா, என்ன ஆகும் ஏதாகும்னு அப்படியே ஒரு தாங்கிட்டு நிற்குது. ஒருத்தர் மொபைல் ஃபோனை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்கு? ஃபேஸ்புக்கில் போட்டு லைக் வாங்கணும். விளம்பரம் தேடும் உலகமா அல்லது மனித நேயத்தை வார்த்து கொடுக்கும் மனித சகோதரத்துவம்? இதுதான் இந்த கேள்வி. வி ஆர் லிவிங் இன் அ கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். ஒரு வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது மாமியார் சொல்கிறாங்க, எங்கள் மருமகிட்ட சொல்லுங்கள் ஃபாதர், நான் சொன்னால் கோவிச்சுக்குவா, கத்துவா, பிள்ளைய ஒரு தடவை கையில் கொடுத்து கொஞ்சத்துக்கு கொடுங்க சாமின்னு அழுகுறாங்க. என் மருமகள் என்னை திட்ட வேண்டாம், என்னை அன்பு செய்ய வேண்டாம், ஆனால் இன்டிஃபரண்டாக நடத்த வேண்டாம்னு சொல்லுங்க. ஷி டசன்ட் ஹேட், டசன்ட் லவ், ஜஸ்ட் இக்னோர்ஸ். அந்த பாராபட்சமான இன்டிஃபரண்ட் கலாச்சாரத்தினுடைய பிரதிபிம்பலாக மாறிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. இன்றைய நாகரிக உலகத்தினுடைய மிகப்பெரிய சாவக்கேடும் தொழுநோயும் இன்டிஃபரன்ஸ். அவனை கண்டும் விலகிச் சென்றான் லேவியன், கண்டும் விலகிச் சென்றான் குரு. கண்டு மனமுருகி ஓடிப்போய் எண்ணெய் வார்த்து காயங்களை கட்டி தன் கழுதியில் உட்கார வைத்து. அதுதான் வந்து மனிதநேயம். அவனைத்தான் நல்லவன்னு சொல்கிறார். அவன் வந்து குருவோ லேவியனோ இல்லை, ஒரு சமாரியன். அவனை போல் நீ செய்யணும் மற்றவங்களுக்கு பாட சொல்கிறார். இயேசுனுடைய கலாச்சாரம் அன்பின் கலாச்சாரம், மனிதநேய கலாச்சாரம். இங்கே நடு வீதியில் தம்பதியர்கள் யாராவது கூப்பிடுவாங்களா, விருந்தோம்பல் செய்வாங்களான்னு காத்து கிடக்கிறார்கள். கண்டும் காணாதை போல விலகி செல்கிற ஒரு கலாச்சாரம். இந்த ஒரு கலாச்சாரத்தில் சிக்கி சின்னமாகிற அடுத்த கட்ட நிகழ்வுக்கு ஆசிரியர் அழைத்து செல்கிறார். A culture of indifference will no way enrich our relationship. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், சொந்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அன்பு கூர்ந்து பாசம் காட்டி நேசம் காட்டி அரவணைத்து இறுதிவரை உறுதியாய் உடனிருப்பேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை தருகிற உறவின் வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அது மறந்துடவே கூடாது. இந்த காட்சி அதுதான் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வருது. அடுத்த வருஷம் பார்க்க 16ஆம் வசனத்தில் சந்திக்கிறோம். மாலையில் முதியவர் ஒருவர் தன் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபியாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பெஞ்சமின் மக்கள்.
இப்போ அந்த இடத்துல ரொம்ப அழகான செய்தி. அவர் அந்த ஊரை சார்ந்தவர் கிடையாது, எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர், யூதாவின் இடத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு வேளை அந்த பாசத்தில் நம்பூர்கார பையனாக இருக்கான் போல் வந்து அது பார்க்குறாரு. அவர் வந்து அங்கே கிபியாவில் வந்தவங்க பெஞ்சமின்காரங்க, பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர்கள். கிபியோ ராமா எல்லாம் பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர்கள். இவர் அங்கே தங்கியிருக்கிறார். அவர் உற்று பார்த்த பொழுது வழிபோக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். உற்று பார்த்த பொழுது, அழகான வசனங்க அது, ரொம்ப அழகான வசனம். வந்து பார்க்குறோம், உற்று பார்க்குறோம். சி அண்ட் ஸ்டார் 2 வார்த்தை இருக்குது. பைபிளில் கூட அழகானவர் இருக்குது. பணக்காரர்களின் ஓடி வந்து இயேசுவாக மண்டியிட்டு, போதகரின் நான் வாழ்வரை என்ன செய்ய வேண்டும்னா கட்டளை கடைபிடி, சிறு முதல் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன். இயேசு அவனை உற்று பார்த்து, he stared at him. He saw the interior being of that person, the need, want and wishes. அதான் இந்த உற்று பார்த்தல் என்பது ரொம்ப அழகான வார்த்தை. ரா என்பது டு சி எபிரேய மொழியில். அது வந்து சும்மா பார்க்குறதும் உண்டு. அதில் வந்து இதில் வந்து என் கண்ணீரை கண்டீர், எல் ரோயி, ஆண்டவரே என் கண்டீரே, என்ன கண்டீர், என் கண்ணீரை, வேதனையை, வருத்த, கூக்குரலை, தவிப்ப கண்டீரே. அந்த எல் ரோயி என்கிறவர் காண்கிறவர். இங்கே உற்று பார்க்கிற அந்த மனிதர் ஒரு கடவுளின் பார்வையை விருந்தோவலுக்காக காத்திருக்கிற மனிதனை பார்த்து உற்று பார்க்கும் பொழுது அவருடைய தேவையை உணர்ந்து கொள்கிறார். என்ன கேட்குறாரு? நீ எங்கிருந்து வந்தவர், எங்கிருந்து வந்தவர், எங்கே போகிறாள்? ஃப்ரம் வேர் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம், வேர் யூ ஆர் கோயிங். அழகான ஒரு கேள்வி. நாங்கள் யூதா நாட்டு பெத்லகேமிலிருந்து எப்ராமின் மலைநாட்டு பகுதியில் உள்ள எல்லைப்புறத்திற்கு செல்கிறோம். நான் அந்த பகுதியை சார்ந்தவன். யூதா நாட்டு பெத்லகேமுக்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டுக்கு திரும்பி செல்கிறேன். இங்கே தன் வீட்டினுள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதலுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் ஊழியர்களாக எனக்கும் என் மறு மனைவிக்கும் வேலையாட்களுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. அவனுடைய உள்ள கிடக்கி அப்படியே கொட்டி வைக்கிறார். ஒரு பெரிய வசனம் பேசுகிறார். ஒரு நல்ல பெரிய டயலாக் சிங்கிள் டேக்கில் போகுது. எப்படி போகுது? ஐயா, எங்ககிட்ட சாப்பாடு இருக்குது, திராட்சை ரசம் இருக்குது, கழுதைக்கு போடக்கூடிய தீவனம் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லி வான்னு சொல்ல இங்கே நாதி இல்லைங்க ஐயா. அதேமாரி ஒரு வார்த்தை தங்குன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு மனசு இல்லைங்க ஐயா. அப்படியே மனசு அப்படி கொட்டுறாரு. உள்ள கிடக்கைய, உள்ள வேதனை சொல்கிறாரு. இவன் சொன்னாங்க ஐயா, ஜெபுசேலுடைய நகரத்தில் தங்கலான்னு. நான் தான் இங்கே வந்தேன், அதெல்லாம் இங்கே அடங்கியிருக்குது. நான் தான் இங்கே வந்தேன், நம்ம ஊர்க்காரங்களாச்சே, நம்மளை பார்த்துக்குவாங்களே, பத்திரமா இருப்போமேனு இங்கே வந்தேன். இப்படி நிற்கிறேங்க ஐயான்றத உள்ள கிடக்கைய அவன் கொட்டி தீர்க்கிறான். அழகாக சொல்ல பாருங்க, இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒத்த பிள்ளைக்கு நான் ஒரு மனசு வரலையே. அதான் அவனுடைய கணக்கு. எங்கள் கழுதைக்கு வேண்டிய வைக்கோல், தீவனம், உங்களுடைய ஊழியர்களாக எனக்கும் என் மருமனைவிக்கும் வேலையாடுக்கும் அப்பமும் ரசமும் எங்களுக்கு உள்ளது. வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு இடம், அவ்வளோதான். அப்படி இந்த அசிசியார் சொல்லும்போது அழகாக சொல்வார், அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்ய. ரொம்ப அழகான வார்த்தை. நிறைய சமயத்தில் we want to be loved, no, we need to love. அதுதான் நம்ம மேலோங்கி இருக்கணும். விருந்தோம்புடைய அழகான ஒரு மனிதனைய பண்போம். நாம் நம்முடைய தேவைகளை கடந்து, நம்முடைய சுயவிருப்பங்களை கடந்து அடுத்தவருக்கு அன்பை கொண்டு வந்து சேர்ப்பது தான் உண்மையான விருந்தோம்பல். அதுதான் நீங்கள் அழகாக சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன், இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்ம இருக்கிற பையன் தவிச்சு போய் நிற்கிறான். இப்போ அழகாக பாசமாக பேசுகிறார். முதியவர், பெரியவர், அழகான முகம் தெரியாத மனிதர், அந்த மாமனாரை போல ஒரு பெயரில்லாத ஒரு மனிதர் நம்முடைய மனதை இதமாய் வருடி விட்டு போகிறார். உனக்கு தேவையான அத்தனைப்பா, உன்ட்ட ரசம் இருக்குதுங்கிற, அப்பங்குதுங்கிற, தீவனம் இருக்குதுங்கிற, வைக்கோல் இருக்கிற, எதுவும் தேவையில்லப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வாப்பா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு செய்தி, ரொம்ப அழகான ஒரு செய்தி. அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன், எவ்ரிதிங் ஐ வில் டேக் கேர். அதாவது அழகான வசனம். உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். நைட்டில் சதுக்கத்தில் மட்டும் தங்காத, பனி பெய்யும், அல்லது கொடிய மிருகங்கள் வரக்கூடும், அல்லது கொள்ளையர்கள் வந்து தாக்கக்கூடும். வா, பாதுகாப்பு கிடையாது, வீட்டுக்குள்ள வா, வெளியே நிற்காத, உள்ளே வா என்று அழைப்பு விடுக்கிறார். அடுத்த 21 வசனத்தை வாசிப்போமே. அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார், கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார், அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர். ரொம்ப அழகான காட்சி. வீட்டுக்கு வராரு, அந்த கால்நடைகளுக்கு உணவு, வேலைக்காரர்களை இருப்பிடம், இவர்கள் உண்டு குடிக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள். அழகாக 22 வசனம் ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியினுடைய சூழலை காட்டி, அழகாக ஜென்டில் மியூசிக்கு, கேண்டில் லைட்டு, ஒரு ரம்மியமான ஒரு சூழல். அது எப்படி சிதிலமடைகிறது என்பதை அந்த 22 வசனம் அழகாக ஆரம்பித்து வைக்கிது. வாசிப்போம்.
அவர்கள் மனம் மகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டுக்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். சரி, இப்போ இந்த பகுதி மனம் மகிழ்ந்திருந்த பொழுது, இந்த வார்த்தை எங்கே பார்த்தோம்? மாமனார். உன் இதயம் மகிழுமாறு இங்கே இருந்து உண்டு குடி திளைப்பார். உண்மையான உள்ளார்ந்த ஒரு விருந்தோம்பல் மாமனார் வீட்டில் பாட்டார். அதே பாசத்தை முகம் தெரியாத முதியவரிடம் இந்த லேவியரும் அவருடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரர்களும் அனுபவிக்கிறார்கள். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனை வருது. நகரை சார்ந்த இழி மனிதர், ரொம்ப வார்த்தை பாருங்க, இழி மனிதர், ராசா இது ராயிம், இந்த வார்த்தை தான் இழி மனிதர்கள். உள்ளத்தில் எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்லாமல், உள்ளத்தில் எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லாமல் லாபம் தேடுகிற அல்லது தன்னுடைய வக்கிர புத்தியை வக்கிர பசியை தீர்த்து கொள்ள மனம் படைத்த காமுகர்கள், இழி மனிதர்கள் பைபிள் அழகாக சொல்லுது. இழி மனிதர்கள் கதவை தட்டுறாங்க, சூழ்ந்து கொண்டு கதவை தட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? வீட்டின் உரிமையாளராகிய முதியவரிடம், உன் வீட்டில் வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும். 22ஆம் வசனம், டெரிபிளான ஒக்காபுலரி. அந்த ஒக்காபுலரியை நம்ம எங்கே சந்திக்கிறோம்னா, சோதோம் நகரத்து காட்சியில் தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிறோம். இரு வானத்தூர்கள் விருந்தினர்களாக லோத்தின் வீட்டில் தங்கியிருந்த பொழுது நகரின் கொடிய மக்கள் நகரை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற ஆடவர்களை வெளியே அனுப்பு, நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும். அங்கே பெண்கள் இருக்கிறாங்க, மறுமனைவி இருக்கிறாங்க, வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, ஆண்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ஒரு நகரத்தின் மக்கள் இளிமணர்கள் கூடி நின்று கொக்கரித்து கூச்சல் போட்டு முதியவரை கட்டாயப்படுத்தினார்கள். இந்த காட்சி மிக ஒரு கொடுமையான ஒரு காட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். வன்முறை, வக்கிரம் அல்லது அச்சுறுத்தல், ஆக்கிரமிப்பு, இவை எல்லாவற்றின் ஒட்டுமொத்த கலவையாக ஒரு சமூகம் சீர்கேட்டை அந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதான் இந்த இடத்துல நம்ம காணக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. உன் வீட்டுக்குள் வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும். இப்போ ரெண்டு காரியங்களை நம்ம பற்றி பேசணும். ஒன்று மனிதரை உணர்வின் பிம்பமாக சதைப்பிண்டமாக பார்த்து உணர்வுகளுடைய பசியை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடிமனிதர்களை நம்ம அங்கே பார்க்குறோம். அவங்க விருந்தினர்கள், கடவுளுக்கு ஒப்பானவர்கள், வானத்துகளை போன்றவர்கள். அந்த முதியவர் நல்ல மனம் பாராட்டி தன் வீட்டுக்குள்ள தங்க வச்சுக்கிறார். அவரை போல நம்ம செய்யலாம் கூட, அவர் செஞ்சதை மதிக்கணுமே அந்த ஒரு எண்ணம் இல்லை. மாறாக அந்த ஊரில் இடம் கொடுத்து அவங்களை வழிபோடு. யாரு? சொந்த இனத்தார், எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்தவர்கள், 12 கூட்டமைப்பு ஆட்சியினுடைய குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க ஜெபுசையரோ ஒரு இத்தியரோ ஒரு இவ்வியரோ அல்ல, தங்கள் 12 கோத்திரங்களை சார்ந்த ஒரு தன் உடன்படிக்கையின் மக்களின் சகோதரன் இல்லைங்களா? ஆனால் ஒரு சொந்த சகோதரனுக்கு எதிராக கை ஓங்குகிற உணர்வின் கொப்பளிப்பால் அவனை பொருளாக பயன்படுத்தி துடிக்கிற ஒரு ஊர்க்கூட்டத்தை நம் கண்பாக ஆசிரியர் படம் பிடித்து, எப்படி ஒரு சமூகம் தன்னுடைய ஒழுக்கக்கேட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக சீரடிந்து சின்னாவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார். நாம் தொடர்ந்து பார்ப்போம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. டோட்டலா இந்த நிகழ்ச்சியை வர்ணிக்கிற வார்த்தைகள் 69. 1 விருந்தோம்பலுக்கு எதிரான பாவங்கள், 2வது தனி மனிதனுக்கான உரிமை மீறல், 3வது ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு நிலைப்பாடு.